ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல். நான் உங்கள் வினோத். நாம் இந்த காணொளி பதிவில் பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் அடுத்ததாக பார்க்க போகிற பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற பழமொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்போ தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டில் உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது உங்கள் வீட்டில் உங்களோட ரிலேட்டிவ் இது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு சி இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, சி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு நிறைய தடவை உங்கள்கிட்ட திட்டிருப்பாங்க. நானும் அந்த திட்டு வாங்கியிருக்கேன். இது போன்ற அனுபவங்களை நீங்கள் சந்தித்தது உண்டா? கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கும்போது, கழுதைக்கெல்லாம் எங்கேருந்தியா கற்பூர வாசனை தெரிய போகுது அப்படின்னு நிறையா தடவை கிண்டல் அடித்தவங்க தான் உண்டு. ஏன் நானும் கூட கிண்டல் அடிச்சிருக்கேன். ஆனால் ஏன் கிண்டல் அடிக்காமல் இது ஏன் இப்படி ஒரு வாக்கியம் இருக்குது, இது எதனால் சொல்லி வச்சாங்க அப்படின்னு யோசிச்சதுண்டா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழமொழிக்கு உண்டான உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் யோசிக்காமல் தெரியாதவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ சங்க காலத்தில் நம் முன்னோர்கள் படுத்து உறங்குவதற்கு பாயை தான் பயன்படுத்தினாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தின பாய் பார்த்திங்கன்னா சில வகையான புற்களை கொண்டு தான் தைக்கப்பட்டிருக்கும். அந்த புற்கள் பார்த்திங்கன்னா கோரை புற்கள், கற்பூர புற்கள் அப்படிங்கிற 2 வகைகளாக தான் பிரிச்சிருந்தாங்க. அந்த புல்லை கழுங்கிற பேர்னாலையும் சில பேர் அழைப்பாங்க. அதாவது கழுங்கிற வகையான புல்லும் இருக்குது. அப்படி அந்த கழுங்கிற புல் இருக்குல்ல, அந்த புல்லை வச்சு பாய் பின்னும்போது அதில் கற்பூர வாசனை நம்ம மூக்கை நோக்கி வரும். இதை தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு அந்த காலத்து முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கழு தைக்க அப்படிங்கிற 2 வார்த்தையை ஒன்றா சேர்த்து கழுதைக்கு அப்படின்னு மாற்றிட்டோம். பாருங்கள், அந்த 2 வார்த்தையை ஒன்றா சேர்த்ததுனால அதோட அர்த்தமே மாறி போச்சு. ஸோ இப்படி மாறினதுனால அந்த காலத்தில் பாய்ங்கிற ஒன்று இந்த கழுங்கிற ஒரு புல்லை செய்கிறாங்க. இந்த கழுங்கிற புல்லை பிரித்து தைக்கும்போது அதுலேருந்து கற்பூர வாசம் வரும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல், ஏன் அப்படி ஒரு கழுங்கிற புல்லையே நம்ம இந்த காலத்தில் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ பார்க்குற புல்லுலலாம் கற்பூர வாசனையெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அப்படி ஒரு புற்கள் இருந்திருக்கு. இந்த காலத்தில் அதை நான் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் அது விளையுதுன்னு மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கழுங்கிற புல்லுனால் தயாரிக்கப்பட்ட பாயில் ஒரு மருத்துவ குணமும் இருக்குது. மருத்துவ குணங்கிற சொல்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்குது நமக்கு. எப்படின்னா அந்த காலத்தில் இந்த கழுங்கிற புல்லால் செய்யப்பட்ட பாயில் படுத்து உறங்கும்போது நைட்டு நேரத்தில் இந்த பூரான், பாம்பு, தேள் இது போன்ற விஷப்பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வரும். அப்படி வரும்போது இந்த பாயில் கற்பூர வாசம் வருது. இந்த கற்பூர வாசம் வர்றதுனால இந்த கற்பூர வாசம் இந்த பூச்சி இனங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கற்பூரத்தை எல்லா இடத்துலையும் போட்டு வைப்பாங்க. இந்த ரச கற்பூரம் அப்படின்னு எல்லாத்தையும் போடுவாங்க. ஏன்னா இந்த பூச்சிகளுக்கு இந்த கற்பூர வாசனை சுத்தமாக ஆகாது. இந்த பாயில் இயற்கையாகவே இந்த வாசம் வருது. அதனால இந்த பாய் இருக்கிற இடத்துல இந்த பூரான், பூச்சி, பாம்பு எதுவுமே அண்டாது. இப்படி ஒரு விசேஷமான குணம் இந்த பாய்க்கு உண்டு. அதுவும் இல்லாமல் அதீத குளிர்ச்சி தன்மை மிகுந்தது இந்த பாய். இப்படிப்பட்ட முக்கியமான நோக்கங்களுக்காக தான் இந்த கழுங்கிற புல், கோரை புல், கற்பூர புல் இது போன்ற இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பாய்களை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், பிளாஸ்டிக் பாய், டிசைனான பாய், டிசைனாக பல மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்ட பாய் அப்படின்னு பல இதை கொண்டு பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற கோட்பாட்டை வகுத்து வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் மாற்றி அதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் அவங்க நம்ம உடம்புக்கு என்ன சொல்லிட்டு வச்சுட்டு போனாங்களோ அது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அதனால் என்றைக்கும் முன்னோர்கள் சொல்லி வச்சதை எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை பயன்படுத்தி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் அவங்க சொல்லி வச்சுட்டு போனாங்க. இது போன்ற தகவல்கள் நிறைந்த வீடியோக்கள் உங்களுக்கு நொடிக்கு நொடி கிடைக்க வேண்டுமா? சேனலோட கனெக்டில் இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய தகவல் நிறைந்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்.
மீண்டும் அடுத்ததொரு நல்ல பழமொழியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். பாய் பாய், see you. மூட நம்பிக்கைகள் என நாம் நினைத்திருக்கும் அனைத்து விஷயத்திற்கு பின்னாலும் நம் முன்னோர்கள் கண்டறிந்த வாழ்வியலும் அறிவியலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்களின் இத்தகைய அறிவிற்கு ஒரு லைக், இதை மற்றவர்களுக்கு சொல்ல ஷேர், இன்னும் இது போன்ற உங்களுக்கு தெரிந்த மற்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க.